பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்காக நான் எதையாவது செய்யணும், எதையாச்சும் அவருக்காக நான் செஞ்சிடணும்ப்பா, அவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு நம்மள நிறைய பேர் யோசிச்சிருப்போம். நானும் இப்படிலாம் நினைத்திருக்கேன். நம்ம எதையாவது செய்யணும்ன்றத விட அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் என்ன நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்னு அறிந்து செயல்படுறது எவ்வளவு அழகா இருக்குல்ல. என்ன காரியம் அப்படின்னா, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறத நினைத்து பாருங்க. தேவன் நம்மளை படைத்துட்டார், நம்ம மேல ரொம்ப அன்பு கூர்ந்துட்டார். நம்ம மேல அன்பு கூர்ந்தும் நாம் பாவம் செய்துட்டோம். நம்ம பாவம் செய்தது நிமித்தம் நாம் மரித்தான் நரகத்துக்கு போகணும். நீ நரகத்துக்கு போவாத, நீ கஷ்டப்படாத அப்படின்றதுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய ரத்தத்தை சிந்தி கொடுத்துட்டார். அந்த ரத்தத்தை நாம் விசுவாசித்து அதனால் கழுவப்படும் போது நாம் பரலோகத்துக்கு போயிடுறோம். நாம் நரகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஆசை என்ன? எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய வேணும்ன்றதே அவருடைய ஆசையா இருக்கு. அவருடைய ரத்தம் வீணா போகிறத அவர் விரும்பல, நாமளும் விரும்பக்கூடாது. அப்ப அவர் எதை விரும்புறார்? எல்லா ஜனங்களும் அவரிடத்தில் வரணும். சோ நாம் என்ன செய்ய வேண்டும்னா சுவிசேஷம், ஒரு சின்ன விதை. அப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு வேலையும் செய்யாம அவருக்கு ஊழியம் செய்யவா அப்படின்னா, அப்படிலாம் அவர் நீங்க வேலை செய்யாதன்னுலாம் சொல்லல. நீங்க வேலை செய்தாலும் சரி, நீங்க வேலை செய்கிற இடத்துலயும் சரி, அங்கேயும் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அங்கேயும் ஆண்டவருக்கு தேவையான பிள்ளைகள் இருக்காங்கல்ல. சோ அவர்களுக்கும் அவருடைய வார்த்தையை சொல்லுங்க. அவர்கள் இயேசுவினிடம் திரும்பட்டும். ஏன்னா யாரும் நரகத்துக்கு போகிறத அவரும் விரும்பல, நாமளும் விரும்பக்கூடாது. சோ அததான் தேவன் கேட்கிறார். உங்க பணத்தையோ பொருளையோ நகையவோவா, அதை கொடுத்ததே தேவன் தான். சோ அதை அவர் கேட்கல. நீங்க கையை அறுத்துக்கிறதோ என் ரத்தத்தை கொடுத்து அவருக்கு நான் பதில் செய்வேனா அப்படின்ற அதெல்லாம் அவர் கேட்கல. அவர் கேட்கிற சின்ன காரியம், என்னுடைய சுவிசேஷத்தை நீங்க அறிவிங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷம் அறிவிப்பது. சோ சுவிசேஷத்தை அறிவிப்போம். இயேசுவின் அன்பை எல்லா ஜனத்திற்கும் சொல்வோம். ஆமென்.